ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து ஒரு 2 மாடு அருமையாக உள்ள மாடை நம்ம தம்பி வாங்கியிருக்கார். நம்ம தம்பிக்கு ஊருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் சொக்னார்பட்டி நம்ம தம்பி ஊர். தம்பி 2 மாடு நல்லா அருமையாக உள்ள மாட்டில் ஒரு குறைஞ்ச வயசில் நல்ல மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி இந்த மாடு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாட்டையுமே வாங்கணும். அப்படி ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா நல்ல செம்பூத்தில் கருஞ்செவலை போர், நல்ல கடையம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு, நல்ல செம்பூத்தில் அருமையாக உள்ள மாடு. 2வது ஈத்து 6 தான் மாடுன்னு பார்த்திங்கன்னா 2 மாடுமே நம்ம தம்பி எடுத்திருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா 2மே ஒரு 4 நாளில் குட்டி போடக்கூடிய பஸ். இந்த பெரிய மாடு அதுவும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, நல்லா டாப்பாக உள்ள மாடு. ஒரு 22-23 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய மாட்டில். இந்த ஹெச்எஃப் பஸ்ஸில் ஷுவராக ஒரு 20-22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நம்ம தம்பியோட வயசுன்னு பார்த்திங்கன்னா 17 வயசு தான் ஆகுது. 17 வயசில் தம்பி இப்படி ஒரு அருமையான மாடு எடுத்திருக்கா. அப்படி 2 மாடு நல்ல மாட்டில் வேணும்னே அப்படின்னு சொல்லி இந்த 2 மாடையுமே தேர்ந்தெடுத்திருக்கா. அப்படி அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கும், நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து போகணுன்னே. ஆனால் கறவை ஒரு 18-20 லிட்டருக்கு கூடுதலாக கறக்க மாதிரி வேணுனே அப்படின்னு சொல்லி கேட்டான் தம்பி. அதுக்கேற்ற மாதிரி தம்பி இந்த 2 மாட்டையும் கொண்டு போப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி இந்த 2 மாட்டையும் வாங்கியிருக்காரு. தம்பியோட ஊருன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் சொக்னார்பட்டி. இந்த மாதிரி நல்ல மாடுகள் நம்ம பண்ணையில் இன்றைக்கி ஒரு 35 மாடு இருக்குது. எல்லாமே நல்லா மேய்ச்சல் முறையில் நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20-22 லிட்டர் கறக்க டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இன்றைக்கி 30-35 மாடுகள் இருக்குது. எல்லா மாடுகளோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இதே மாதிரி மாடுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அவுட் ரெட்டே குளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது, கிராஸ் டைப் மாடு எல்லாம் சேர்த்து ஒரு 30-35 மாடு நம்ம பண்ணையில் எப்போதுமே விற்பனைக்கு ரெடியாக இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே இந்த வாரம் நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா இளங்கச்சு மாடுகளில் இருக்குது. தலையீத்து 2வது ஈத்து கிடையறிகளில் நல்ல கறவையில் ஒரு 20-22 லிட்டர் 25 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல ப்ரீடில் உள்ள மாடுகள் இருக்குது. அதேமாதிரி குறைஞ்ச மாடுகளும் 5-10 லிட்டர்லேருந்து ஒரு 7-13 லிட்டர் ரேஞ்சு கறக்க